பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல இந்த வைகாசி மாத பலன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு, ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் இணைவு, ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியனும் குருவும் இணைவு. ஆமாங்க, குரு பயிற்சி ஆயிடுச்சு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. குரு பலமும் வியாழ நோக்கமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது அப்படிங்கறத சொல்லுது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியே சுக்கிரன் தான். அவர் பாக்கிய ஸ்தானத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்பட போகுது. ராசிக்குள்ள கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, சனி 6ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி பாக்கியாதிபதி பலம் பெற்றாச்சு அப்படிங்கும் போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. இரண்டாவதா வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரை இருந்து வந்த பலவிதமான இன்னல்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது புதனால கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி புதன் நீசமா இருந்தாரு, பின்பு இப்ப அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இப்போ வைகாசி 18ல இருந்துதான் அவரு பாக்கியஸ்தானத்துக்கே பயிற்சி ஆகிறார். கடந்த நாட்களா இருந்து வந்த தொந்தரவுகள், அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்துக்கலாம். ரெண்டாவதா வைகாசி மாதம் 19ஆம் தேதி 1/6/2024 அன்னைக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 3/8க்கு அதிபதி, எல்லா விதத்திலையும் தீமைகளையே செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. கூட ராகுவும் வேற இருந்தது. அந்த 3/8க்கு அதிபதி சுபகிரகங்களோட சேர்ந்தா கூட பரவாயில்ல. முதல்ல சனி கூட பயணம் செஞ்சாரு, இப்ப ராகு கூட இருக்காரு. இந்த வைகாசி 19ஆம் தேதி தான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு, மேஷத்துல இன்னும் பலமாக போறாரு. இப்ப என்னதான் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் பாக்கியாதிபதி பலம் பெற்றாலும் 3/8க்கு அதிபதியும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த செவ்வாயால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தனியா பார்க்க போறோம். அடுத்ததான் இந்த மாத இறுதியில, அதாவது வைகாசி 30ஆம் தேதி 12/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறார். அதே போல வைகாசி 32 14/6/2024 அன்னைக்கு புதனும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்க புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த மாத இறுதியில தான் புதனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதுக்கு முன்பு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய பலன் அப்படிங்கிறது அடுத்த மாதத்துலதான் உங்களுக்கு எதிரொலிக்கும். அப்ப அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியனுடைய நகர்வுகள் அடிப்படையில என்னென்ன நடக்க போகுது இந்த மாசம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். சார், இது கோச்சார பலன் தானே, முழுமையா பலன் கொடுக்குமா, இல்ல இதுல இருக்கிற மாதிரிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதுல இருக்கிறது நடந்தே தீரும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியா சொல்லக்கூடிய பலனானது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்படி உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்களா வராத பட்சத்திலையும் பலன் இருக்கும். ஆனா பெருசா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கொடுக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில சில மாற்றங்கள் வரலாம், அவ்வளவுதான். ஆனா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்தால் மட்டுமே ஒரு ஜாதகம் இயங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட், இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துருவோம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி, விரயஸ்தானாதிபதி, அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி அவர் தான். அவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 9ஆம் இடத்துலதான் இருக்க போறார். இதற்கு முன்பு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவதற்குண்டான சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி. முதல் விஷயம், தந்தைக்கு சற்று பொருளாதார ரீதியாக குறைபாடுகள் வரும், நிறைய அலைச்சல்கள் வரும் குடும்பத்துல. அதாவது தந்தையின் உறவுகள்ல தந்தையோட உறவு வழி மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் விவகாரங்கள் ஏதாவது இருந்திருந்ததுன்னா அந்த சொத்து உங்க தந்தைக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லிடுது. இதுக்கு முன்னாடி அதனால அலைச்சல் நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த சொத்து அப்படிங்கிறது உங்க தந்தையை விட்டு போகாது, தந்தைக்கு சேர்ந்துடும். அதே போல தந்தை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டு.
அதுவா அமையும். ஏதாவது வாகனம் கோளாறுகள் இருந்தாலும் ரொம்ப சரியா நம்ம ஜம்முன்னு சரி பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது சொல்லுது. ரைட், தந்தைக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, கூடவே அங்க குரு இருக்கார். ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. உங்க லக்னத்திற்கு உங்க ராசிக்கு ஒரு பாதகாதிபதி இருந்தாலும் அவர் இயற்கை சுபகிரகம். அப்போ இந்த பாதகாதிபதியோட சூரியன் சேரும் போது உங்களுக்கு பாதிப்பு அதிகமே அப்படின்னு கேட்டா பாருங்க, சூரியன் அப்படிங்கிறது ஒரு வெப்ப கிரகம். குரு கூட நெருங்கும் போது குரு அஸ்தமனம் ஆயிடுறார். இப்ப குரு அஸ்தமனம் ஆயிடுறார் அப்படிங்கும் போது பெரிய பாதிப்புகள் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா இது நாள் வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்தது. செவ்வாய் பயிற்சியானாலும் அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். அதை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு சூரியன் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம், உடல் ரீதியான அந்யோன்யத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செய்வார். அதுல மாற்றம் இல்லை. அப்போ என்னதான் சண்டை கட்டிக்கிட்டாலும் உடல் ரீதியான அனுகூலம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லபடியாவே இருக்கும். அயனசயன போகம் அப்படிங்கிற விஷயம் ஜாதகருக்கு உங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள சூரியன் வந்துடுறாரு. மேலதிகாரிகள் மூலமா, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா, அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆனா அதற்கு முன்பு சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த அலைச்சல சந்திச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தேவையான உதவிகளை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது வெளியில அப்படியே ஓப்பனப்பா தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டம் செவுத்துக்கு கூட காது இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க மனசுல நினைச்சா கூட கூட இருக்கணும்னு தெரிஞ்சிடும். அப்போ ரொம்ப ரகசியத்தை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னா அது மிகையாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சோ இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன் 9ஆம் பாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவோ, வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. அதுக்கு உண்டான முயற்சிகளை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்கும்போது கண்டிப்பா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுல போய் அழகா செட்டில் ஆகிறதுக்கோ இல்ல படிப்புக்கோ வேலைக்கோ போய் உட்கார்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு நல்ல விஷயமே நம்மளுக்கு. சூரியன் 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக சில அலைச்சல்கள் வரும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில செலவுகள் வரும். இது 1-2 தான் நெகட்டிவ் தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுது. ரைட்டா? அடுத்ததா சுக்கிர பகவான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் இந்த மாசத்துல. என்ன காரணம் அப்படின்னா அவர் இந்த மாசம் முழுக்க ஆட்சி பலத்துல இருக்க போறாரு. அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 உங்க ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள சுக்கிரன் வந்தாருன்னா வைகாசி 30/12/2024 வரைக்கும் அவர் சுக்கிரன் அங்க பலமா இருக்க போறார், ஆட்சி பலத்துல இருக்க போறார். இப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம். இந்த காலகட்டம் ஒரே ஒரு முக்கியமான ஹின்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், யாரையும் கோபப்பட்டு சபிச்சிடாதீங்க. ஏன்னா மனசார கஷ்டப்பட்டு அந்த வேதனையை கொட்டி தீர்க்கும் போது அது அப்படியே அவங்களுக்கு சாபமா போய் சேர்ந்துருது. இந்த 2-9 தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்க என்ன அவங்கள திட்டுறீங்களோ, என்ன சபிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு அப்படியே நடந்துருதுங்க. சோ அந்த பாவம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேற என்ன மாற்று பண்ணலாம்னா நல்லா இருன்னு பிளஸ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கண்டிப்பா இப்போ இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலம் உண்டு. குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க. அதாவது ஆரம்ப கல்வியில படிச்சு ஒரு 10th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் படிப்புல சம்பந்தமான விஷயங்களை நல்ல ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதுக்குண்டான வேலையை செய்யலாம். 19/5 அதுக்குண்டான வேலைகளை செய்யலாம். கண்டிப்பா குழந்தைகள் நல்லபடியா படிச்சு உங்களுக்கும் பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒன்று சேர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கையில் இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது, சேமிப்பு அப்படிங்கிறதும் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்றது. பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். சில நபர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா கையில் இருக்கிற காசை நகையாகவோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டாவோ இல்ல நிலமாகவோ ஒரு அசைக்க முடியாத ஒரு அசட்டாக, அசையா சொத்துக்களாக வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வர்றீங்க. கண்டிப்பா அது கையில் இருக்கிற பணத்தை ஒரு பொருளா, ஒரு அசட்டா மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல சுக்கிர பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அப்படி ஒரு வேலையை செய்யறாரு. ஆனா
பாருங்க, அந்த 9ஆம் பாவத்துல குரு இருக்கிறார், சூரியன் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ அந்த குருவும் சுக்கிரனும் இணையும் போது அங்க லட்சுமி யோகம் ஏற்படுது. இந்த லட்சுமி யோகம் உங்களுக்கு நல்லதா சார் அப்படின்னா பாருங்க, 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்காரு. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தாலும் அது நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த லட்சுமி யோகம் நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது. இங்க என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய வாகன சம்பந்தமான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள், அதே போல தாயாரினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போது. அதுல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு வண்டி வாகனம் மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா மாத்துறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும். நல்ல வண்டியா கண்ணுக்கு தெரியும். அதே போல ஒரு வண்டி வாகனத்தை ரெடி பண்ணணும், அது கொஞ்சம் பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்க நல்ல மெக்கானிக் கிடைப்பாங்க, நல்லபடியா ரெடி பண்றதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கண்ணி உடல்ல பல விதமான தொந்தரவுகளை பார்த்துருக்கணும், இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. சோ அந்த சூழல்கள் எல்லாம் மாறி இப்போ உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேலேறத உங்களால பார்க்க முடியும். 3ஆம் பட்சமா தாயாருக்குமே உடல் தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்ததுங்க, அதுவுமே படிப்படியா ரெடி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சும்மா இருந்தாலுமே பிரச்சனை தான், சும்மா உட்கார்ந்தாலே கைகளெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க தாயார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா சனியினுடைய அமைப்பு, சனி 3ஆம் பாவத்தில் இருக்கார், 4ஆம் பாவத்துக்கு 3ல சனி இருக்கிறதும் அது தொந்தரவுகளை தான் சொல்லிட்டு இருந்தது. இப்போ அந்த தாயாரினுடைய உடல்நிலையும் அப்படியே சீரா ரெடி ஆயிடுவாங்க, ஒரு பிரிஸ்கா இருப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்குது. சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியும், சேமிப்பை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுது. குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல ஒரு புது உறவு உருவாகிறதுக்கான வாய்ப்பு. பெண்கள் இருக்கிறீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகலாம், குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது பெட் அனிமலோ ஏதாவது வாங்கிட்டு வரலாம். ஏதாவது புது உயிரினம், புது உறவு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா தான் அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்குது. சுக்கிர பயிற்சி நல்ல பலன்களே தரக்கூடிய ஒரு அமைப்பு தான், அதுல மாற்றம் இல்லை. அடுத்ததா புதன் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. முதல்ல 8ஆம் இடத்துலதான் இருக்கிறார். முதல் 18 நாட்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துலதான். அப்போ இத்தனை சௌரியங்கள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி போகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன நடந்தாலும் நம்மளுக்கு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ நீங்க பலனெல்லாம் சொல்றீங்க ஜோசியருக, நானும் நிறைய யூடியூப் சேனலை பார்த்துட்டேன், ஒருத்தனும் சொல்றது எல்லாமே ஒன்றும் சரியா வரமாட்டேங்குது. மனசு எதுவுமே நல்லதே நடந்தாலும் நம்மளுக்கு மனசு திருப்தி கிடையாது. அதுல எது குறை இருக்கோ அதைத்தான் நம்ம தேடி ஓடக்கூடிய ஒரு சமயமா இருந்தது முதல் 18 நாட்கள் வைகாசியில. அதுக்கப்புறம் இந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல். அங்க யாரு இருக்கிறா? சுக்கிரன் இருக்கிறாங்க, சூரியன் இருக்காங்க, குரு இருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களோட புதனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்க போகுது. அப்போ மனசு நிறைஞ்சு ஓகே, நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரா தான் நடக்குது, நல்லதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. பொறுப்புகளை தேடி நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழல். இது வரைக்கும் இந்த பொறுப்பு வேணாம், அது வேணாம், இது வேணாம் பயந்து ஒதுங்கி நின்று இருந்தீங்க, எதுக்கு நம்மளுக்கு ஒர்க் லோடு அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, பொறுப்புகளை தேடி போறக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அதே போல தந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. முக்கியமா சொல்ல போனா அந்த ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு கையில காசு இருக்கும்போது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ட்ரஸ்ட் சம்பந்தமான விஷயங்களாட்டும், கைவிடப்பட்ட குழந்தைகளோ பெற்றோர்களோ அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அப்படின்னு நல்ல மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு இந்த மாதம் உங்களிடம் வெளிப்படும் 18ஆம் தேதிக்கு மேல. இது மனசுல மட்டும் நிறைய ஆசைகள் இருக்கும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு அதை செய்ய முடியாம போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு மனசு இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலைகள் மாறி உங்கள் மனதிற்கு ஏற்றாற் போல உங்களால் முடிந்த உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு செய்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இந்த புதனுடைய பயிற்சிக்கு அப்புறம், புதனோட பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கூடயே சேர்ந்து இருக்கிறார். இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்பவுமே வருஷத்துக்கு ஒருக்க கன்னிக்கு வந்துட்டே தான் இருக்கும், வருஷம் இது நடக்கிறது தான். அப்போ கரெக்டா அந்த வைகாசி மாதம் நடக்கும், இல்லைன்னா ஆனி மாசம் நடக்கும். இது 2 மாதங்கள் ஏதோ ஒரு மாதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப வலுவா வேலை செய்யக்கூடிய அமைப்பு. இப்ப என்னன்னா, முன்னோர்கள் செய்த நல்ல வினைகளினுடைய பலனை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத அந்த புதன் எடுத்து சொல்றாரு. அப்போ எல்லா விதத்திலையும் சௌகரியம் கிடைக்க போது, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க. சொன்னா உங்களுக்கு உதவி செய்யற ஆளுகளை வருவாங்க, நீங்க 4 பேருக்கு கட்டளை இட்டு உங்களுடைய வேலையை அவங்ககிட்ட சொல்லி நீங்க வாங்கிக்க முடியும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரிக்குது அப்படின்னாவே வேலை பொழுதாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இப்போ நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க.
அடுத்ததான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்குது, அப்பர் கிரேடு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 பேருங்கிறது 30 பேர் ஆயிடும். 30 பேர்த்த வச்சு மேய்க்கிற அளவுக்கு நம்ம மேல வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருந்தாலும் 30 பேர்த்த வச்சு தினமும் மேய்க்கணுமே. அப்ப என்ன ஆகும், பொறுப்பு அதிகரிச்சுன்னா பணிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. கண்டிப்பா அந்த மாதம் கொஞ்சம் பணிச்சுமையும் இருக்கும். கஷ்டப்பட்டாத வேலை செஞ்சிருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான பணிச்சுமை தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு சுத்தமா ஆகாத கிரகமே செவ்வாய் தான். ஏன்னா இது வரைக்கும் 3 8க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது வரைக்கும் சனி கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் மேல ராகுவ தொட போனாரு. சனி ராகு எல்லாத்தையும் கடந்தாச்சு. இப்போ வைகாசி மாதம் 19ஆம் தேதி மேஷத்துக்குள்ள அந்த செவ்வாய் வர்றாரு. அப்ப முதல் 19 நாட்கள் எங்க இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு கூட இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இத கண்டிப்பா காங்கிரீட்டா சொல்ல முடியும், கண்டிப்பா வரும். கணவன் மனைவிக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் வரும். முக்கியமா கன்னி ராசி கன்னி லக்னத்தில் நீங்க பிறந்தீங்க, கண்டிப்பா நடக்கும். எவ்வளவு விட்டு கொடுத்து போகணுமோ, எவ்வளவு பொறுமையா போகணுமோ அவ்வளவு பொறுமையா போயிடுங்க. இப்ப என்ன பண்ணும்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தூண்டி விடுவாங்க, கொளுத்தி போறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எரிரதியில எண்ணெய் ஊத்துற மாதிரி, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ண ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு தூண்டி விட்டுருவாங்க. நம்ம அதை போய் கேட்க போய் 3வது மனிதர்கள் அந்த வேலையை செய்யறது. நம்ம அவங்க சொல்றதை கேட்டு அங்க போய் சில வார்த்தைகள் விட்டோம்னா உடனே சண்டை வந்துடும், குடும்பம் பிரிவினை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுத்துருது. அப்ப முதல் 19 நாட்களுக்கு, வைகாசி முதல் 19 நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப இருந்து அப்படின்னா, கரெக்டா பாருங்க, மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த 16 நாட்கள் கவனம் 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 கணவன் மனைவி உறவுல. வியாபாரம் அப்படிங்கிறது கண்ணு முன்ன தெரியாம ஆளுக வரும். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அவங்களாம் நம்மளுக்கு கஸ்டமரா கிடைப்பாங்க, நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. வியாபாரம் விருத்தியாகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே போல தனியா இல்ல 2 பேரா வாகனத்துல வெளியூர் வெளிமாநிலம் ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு 4 மணி நேரம் சேர்ந்து அப்படி பயணிக்கணும் அப்படின்னா இந்த மாசத்துல அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. அது மீறி அது பயணிக்கும் போது அதுல நிறைய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 4-5 பேரா போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்க கூட இன்னொரு ஆளு அவங்களும் கன்னியா இருந்துட்டா ரொம்ப பிரச்சனை. கன்னி ராசியாவோ கன்னி லக்னமா இருந்துட்டா கண்டிப்பா விபத்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா சொல்லுது. அப்போ தொலைதூர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. தனியாவோ 2 பேராவோ போகும்போது தொலைதூர பயணத்தை குறைச்சிக்கோங்க. அப்படி மீறி போகணும்னா கும்பலா போங்க, ஒரு 4-5 பேரா போங்க, தொந்தரவு இல்லை. வாகனம் இயக்குவதிலையும் கவனம். புதுசா வேலையை தான் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் போய் அந்த வேலையிலையும் சேர முடியாது. சேர்ந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது. ஏன்னா மனசு அப்படிங்கிறது நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது முதல் 19 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் 8ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு. செவ்வாய் 8ஆம் பாவத்துக்கு போயிட்டா பிரச்சனை இல்லையா சார், நான் ஃப்ரீயா இருப்பேனா அப்படின்னு கேட்டா அங்கேயும் இல்லை. செவ்வாய் 3-8 கூடியவர் 8ஆம் பாவத்துல பலமா இருக்கிறது அப்படிங்கிறது தேவையற்ற வாக்குவாதங்களை செய்யறதுக்கு உண்டான வேலைகளை தான் சொல்லுது. இப்ப கூட இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்றதுதான் சரி, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் வாக்குவாதம் பண்றதுக்கு உண்டான வேலையை தான் சொல்லுது அது செவ்வாய். அப்போ அந்த வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க. சூடான பேச்சுக்கள் வேண்டாம், விதண்டாவாதமான பேச்சுக்கள் வேண்டாம். இது இருந்தாவே போதுமானது. உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் இல்லை, நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற செவ்வாயினுடைய பிடியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள மீண்டும் பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரும், பிரிவினை வரும், மாற்றம் இல்லை. அப்போ குடும்ப விஷயங்கள்லயும் கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதமா இது பார்க்கப்படுது அப்படிங்கறத சொல்றோம். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா, அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. மஞ்சள், வளையல், பட்டு துணி, குங்குமம் இதெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எப்ப பண்ணணும், பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மேலும் உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோமே அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.